ஓம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 6:27 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு 10:46 வரை, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சரியானதாக இல்லை. இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கடகம் மற்றும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று இரவு 11:51 மேல் சந்திரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் கடக ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 9 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இனி ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் ராகுவும் இணைந்து இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். பாக்யாதிபதி குருவின் பார்வையில் உள்ளதால் சுப பலன்களும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பேச்சாற்றல் திறமை வெளிப்படும். பாராட்டு பரிசுகள் உங்களுக்கு குவியும். பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு தன லாபம் மிகுதியாக இருக்கும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி பிறக்கும் விதமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியலில் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. எதிர்பார்த்த பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை முன்னின்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக சற்று பயண அலைச்சல்கள் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் உங்களது பேச்சில் மதிப்பும் மரியாதையும் இன்று கிடைக்கும் விதமாக அமையும். முன்னோர்களுக்காக இன்று நீங்கள் புதிய முயற்சிகள் பூஜை சம்பந்தமாகவோ அவர்களது காரியங்களுக்காகவோ குடும்பத்துடன் இணைந்து புதிய முயற்சிகள் செய்வீர்கள். மற்றும் ஆலய தரிசனத்திற்காகவோ ஆலய வழிபாடு செய்வதற்காகவோ பயணங்கள் குடும்பத்துடன் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழி கிடைக்க வேண்டிய ஆதாயங்களும் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். என்று நீங்கள் எதிர்பார்த்த விதமாக அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். குடும்பத்துடன் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் பயணம் உள்ளதால் குடும்ப வழி வரவேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் மிகுதியாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் மிகுந்த நாளாக இன்று அமையும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். இடம் வாங்குவது சம்பந்தமாகவோ வாகனம் வாங்குவது சம்பந்தமாகவோ பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்துடன் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும்.
உங்களது மேலதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் சில பொறுப்புகள் உங்களை வந்தடையும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக உழைப்பீர்கள். திடீரென்று உங்களுக்கு தனவரவும் உண்டாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் செய்வீர்கள். அதனால் வியாபாரம் சம்பந்தமாக தனவரவு அதிகமாகும். திடீரென்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். அதற்கான தனலாபமும் உங்களுக்கு வந்து சேரும். இடம் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனைவியின் குடும்பம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளார். ராசியிலேயே சூரியனுடன் குருவும் இணைந்துள்ளார். ராசிக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பதால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேது உள்ளதால் சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக தனவரவும் உண்டாகும். அதற்கான செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகுவும் இருப்பதால் தந்தையாருக்காக பணச்செலவுகள் சற்று உங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது தந்தை வழி உங்களுக்கு வரவேண்டிய பணம் அல்லது சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். சகோதரர்களால் சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் பணம் சம்பந்தமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சகோதரர்களிடமிருந்து தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் மனதிற்கு சற்று நிம்மதி குறைவுபடும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாட்பட்ட காரியத்தை செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும் நாளாக இருக்கும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக செலவுகள் வந்து சேரும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் சற்று இருந்தாலும் அதையெல்லாம் சாதகமாக முறியடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோகும். மகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை பாதிக்கும். அலுவலக பணிச்சுமையும் சற்று அதிகமாக இருக்கும். அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். கணவனோ மனைவியோ இருவரும் இன்று பணம் சம்பந்தமாக கலகங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ இன்று உங்களுக்கு தனவரவு வந்தாலும் அதற்கு இரட்டிப்பாக உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இன்று எதிலும் சற்று தடுமாற்றங்கள் இருப்பதாகவே உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். அலுவலகத்தில் எதிர்பாரா விதமாக சில பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமாக பலன் இருந்தாலும் கலைத்துறையிலேயே சில பொறாமைகளும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடன் இருப்பவர்களே இன்று உங்களை மட்டந்தட்டி பேசுவார்கள் அல்லது உங்களது மனதை இன்று புண்படுத்துவார்கள். அலுவலகத்தில் இதுவரை நண்பர்களுடன் இணைந்து செய்யும் சில முயற்சிகளில் இன்று தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் மேலதிகாரிகள் என்றால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று மன வருத்தம் கொள்ளும் விதம் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான அவர்களது மன கோபத்திற்கும் ஆளாக நேரிடும். வியாபாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். அனைத்திலும் சற்று கவனமாக இன்றைய நாளில் இருப்பது உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு
சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று இரவு 11:59, அதாவது 12 மணி என்றே சொல்லலாம். இன்று இரவு 12 மணிக்கு மேல்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதுவரை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அதனால் நிம்மதியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் கைக்கு வந்து சேரும். சில பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மனதளவில் சற்று பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்திற்காக அதிகமாக உழைப்பீர்கள். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலக வாய்ப்புண்டு. அதுவும் நமது குடும்பம் சம்பந்தமாகவோ தாய் தந்தையர் சம்பந்தமாகவோ சொத்து சம்பந்தமாகவோ இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபம் அதிகமாகும். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் வந்து சேரும். திருமண சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுபபலனை அளிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் இடமாற்றம் மற்றும் உயர் சம்பளம், இது போன்ற உயர் பதவி, இது போன்றவற்றிற்கு காத்திருப்பவர்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேது உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். அனைத்தும் சாதகமான பலனாக இன்று இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு குடும்பம் வழி வரலாம். தொழிலிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலக வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் மூலமாக தனவரவு அதிகமாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் உள்ளார். இடம் விற்பதை வாங்குவதே, வாகனம் விற்பதை வாங்குவதே, உதிரிப்பாகங்கள், வாகனத்தின் உதிரிப்பாகங்கள், இது போன்ற பலவிதமான தொழில் செய்பவர்களுக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு தனலாபமும் அதிகமாகும். அரசியலில் செல்வாக்கு ஓங்கும். அரசியலில் புது பொறுப்புகள் வரும். குடும்பத்தில் இனிய செய்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மகிழ்ச்சியும் நிறையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளார். லாபம் இன்று வியாபாரத்தில் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். குடும்பம் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வேறு விதமாகவோ உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். இன்று அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறந்த லாபம் உண்டு. பரம்பரை தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் மற்றும் உலோக சம்பந்தமான வியாபாரம், இது போன்ற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சகோதரர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூரிலிருந்து உங்களது குழந்தைகள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் இருக்கும். புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோசனையும் உண்டாகும். அதற்கான வசதியும் உங்களுக்கு வந்து சேரும். உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேது உள்ளார். பாக்கியஸ்தானத்தில் புதன். இதுவரை தந்தை வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தந்தையால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் இருப்பதால்
தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் கட்டட கலைஞர்களுக்கும் இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அரசியலில் புதிய திருப்பம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வியாபாரத்தில் தனலாபமும் அதிகமாகும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். புதிய சொத்து வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பணத்தை சேமிப்பது மூலமாக புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்கள் என்றால் ஆண்களிடமும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிற்கு திடீர் விருந்தாளிகள் வருவார்கள். அதற்கான சற்று செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் தொடர்பால் தனலாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். அரசு அலுவலகம் சம்பந்தமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நாளாக அமையும். இன்று தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இன்று மனதிற்கு நிம்மதி பிறக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை மறையும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். எதிர்பார்த்த உதவியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சம்பந்தமாக சில பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். பயணம் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக தொழிலில் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். எடுத்த கடனை முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அரசியல் சம்பந்தமாக ஆதாயம் உண்டாகும். அரசு சம்பந்தமான ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்று திடீர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பயணங்கள் செய்வீர்கள். குடும்பத்துடன் இணைந்து பயணங்கள் செய்வதன் மூலம் புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதனால் குடும்பத்தாருடன் இணைந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவியும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். தந்தை வழி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் உள்ளார். 3ஆம் இடத்தில் சனி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன். வியாபாரிகளுக்கு இன்று தனபரவு அதிகமாகும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில்களில் ஆதாயம் அதிகரிக்கும். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். பூமி விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்களும், எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, இதை செய்யலாமா அல்லது தள்ளி வைக்க வேண்டுமா என்ற போராட்டங்கள் இன்று உங்களுக்கு இருக்கும். எதை செய்தாலும் இன்று சந்தேகங்கள் உங்களுக்கு வலுக்கும். அதனால் அதை செய்வதா செய்ய வேண்டாமா என்ற தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலிலும் அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். தேவையில்லாத சில குழப்பங்களும் மன தடுமாற்றங்களும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும். 3ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால் சகோதரர்களாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேதுவும் உள்ளதால்
மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ உடல் உபாதைகள் வரலாம். அதற்கான மருத்துவமனை செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே இன்று சற்று கலகம் ஏற்பட்டு பின்பு அன்பாக மாறும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனுடன் ராகுவும் உள்ளார். வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி இருப்பதால் சற்றே தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து போகும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற குழப்பங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். பிறரை நம்புவீர்கள், பிறரின் வாக்கையும் நம்புவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சை நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மனம் தடுமாறும். இன்று எது செய்தாலும் உங்களுக்கு சந்தேகமாகவும் இருக்கும். ஆனால் பிறரது வாக்கை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். அதனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்று உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். கொடுத்துவிட்டு திரும்ப கிடைக்காத சூழ்நிலையும் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அரசியலில் சற்று குழப்பங்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி குறைவை தரும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமலும் போகலாம். கேஸ் வழக்குகளில் சிறு பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்களும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சலுடன் தனவரவு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஆனால் இன்று அது உங்களுக்கு நடக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டு. சகோதர கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளார். அதனால் தாயாருக்காக சற்று செலவுகளும் வரலாம். பூமி சம்பந்தமான தொடர்பால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாருடன் இணைந்து உங்களது சகோதரர்கள் குழப்பம் செய்வார்கள். அதனால் சொத்து தர்க்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதே நல்லது. இன்று மகிழ்ச்சியும் சற்று துயரமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு உள்ளதால் விரய செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். மனதிற்கு சற்று நிம்மதி குறைவும் ஏற்படும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கடன் சம்பந்தமான போராட்டங்களும் மன உளைச்சல்களும் தேவையில்லாத கவலைகளும் இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். என்ன செய்வது, ஏது செய்வது, பணத்திற்கு எங்கே போவது, இதை கொடுக்க என்ன வழி, அதை கொடுக்க என்ன வழி, இது வாங்க என்ன வழி, பிள்ளைக்கு என்ன செய்வது, இது போன்ற பலவிதமான தடுமாற்றங்கள் உண்டாகும். வசதி குறைந்தவர்கள் என்றால் 1000 கவலைகள் ஈடேறும். அலுவலக பணியாளர்கள் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் சிறு போராட்டங்கள், மனக்கசப்புகள், நண்பர்களின் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், இது போன்ற தொல்லைகளும் உண்டாகும். வசதி படைத்தவர்கள், அதிகமாக பணம் உள்ளவர்கள் என்றாலும் இன்றைய நாளில் அவர்களுக்கு அதிகமான செலவுகளும் மன போராட்டங்களும் பிஸ்னஸில் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு அலைச்சல்களுடன் தனவரவும் உண்டாகும். எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் என்று திணறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு என்று சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு சற்றே பிரயாசைகள் நிறைந்த நாளாக இன்று அமையும். நீங்கள் செய்வது அனைத்தும் இன்று தடுமாற்றம் நிறைந்ததால் தவறாக முடிய வாய்ப்பு உண்டே. கவனங்களும் தேவை. இன்று மனதிற்கு சற்றே நிம்மதி குறைவும் ஏற்படும். சற்றே மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சற்று கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் கெடுபிடிகள் இருந்தாலும் தனவரவு நன்றாகவே இருக்கும். இன்றைய மகிழ்ச்சியும் துயரமும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும்.
இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.